ஹலோ நண்பா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங்கை நம்ம எடுத்து கொடுக்க போகிறோம். உங்கள் கணிப்பில் வரக்கூடிய நம்பரை பெஸ்ட் வந்தால் தாராளமாக வச்சுக்கலாம். 15/10/2025க்கான தனலக்ஷ்மி 24 தான் குழுக்கள் நம்பரு. தனலக்ஷ்மி 22 குழுக்களில் ஒரு தரமான கெஸ்ஸிங்கை இன்றைக்கி எடுத்து கொடுக்க போகிறோம். உங்கள் கணிப்பில் என்னோடய கெஸ்ஸிங் நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். கட்டாயப்பத்தை கிடையாது. நம்ம நேற்று 740 நேற்றுக்கான ரிசல்ட்டு நம்ம 740 நமக்கு வந்து ஏசி வந்து செம்ம பாஸ் ஆகியிருந்திருக்கு நம்பரு. ஜஸ்ட்டு பி போலில் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. அதே போல் 340 கொடுத்துருந்தோம். ரிசல்ட்டு பாக்ஸில் ஜஸ்ட் ஏ போலில் மிஸ் ஆகிடுச்சு. நேற்றுக்கான வீடியோ எடுத்து பாருங்கள். தரமான ஒரு வின்னிங் எடுத்து வந்திருப்போம். அதுபோல் இனி வரும் தேதிகளில் நிச்சயம் வந்து வெற்றி வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் போகிற வீடியோ நிறைய வீடியோஸ்லாம் வரும். ஆல்போவில் நம்மளோட கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர். எப்போவுமே சிங்கிள் டிஜிட் தான் கொடுப்போம், அதிக நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம். ஆல்போவில் இன்றைக்கி வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆல்போர்டு என்னோடய கணிப்பில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் நம்பர் அப்படிங்கிற சொல்லப்போனால் 2 இல்லாமல் ஆட்டம் கிடையாது. 22 குழுக்களில் அந்த 2 அப்படியே நமக்கு இறங்க வாய்ப்பு வந்து நமக்கு 100% இருக்குது. அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம். உங்கள் கெஸ்ஸிங்கில் உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். கட்டாயப்படுத்த கிடையாது. நம்மளோட கெஸ்ஸிங்கில் இதுவரையும் கெஸ்ஸிங் மிஸ் ஆனது கிடையாது. ஒரு சில நாள் மிஸ் ஆகுமே ஒழிய மற்ற நாள் எப்பொழுதுமே வின்னிங் தொடர்ச்சியாக கொடுத்துட்ருப்போம். எல்லாருக்குமே தெரியும். 2 ஆல்போர்டில் நிச்சயம் வந்து வரக்கூடிய நம்பராக இருக்கும். இந்த 2 ஆல்போர்டு எந்த போர்டில் வருதுன்னு சொல்கிறேன். இப்போ ஏ போர்டில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பரை பார்க்கலாம். ஏ போர்டில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு 8 வந்து நிச்சயம் வந்து வரக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. அதனால தான் கொடுத்து வச்சுருக்கேன். உங்கள் கணிப்பில் 8 வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். வரலனா விட்டுறலாம். கட்டாயப்படுத்த கிடையாது. இது கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் ஒன்லி. விருப்பம் இருந்தால் மட்டுமே இங்கே கட்டாயப்படுத்த கிடையாது. நம்ம எப்போவுமே 2 நம்பர் கொடுப்போம். ஏ போர்டில் 8 வராத பட்சத்தில் சப்போர்ட்டாக வரக்கூடிய நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தோம்னா நமக்கு 6 வந்து நிச்சயம் வந்து சப்போர்ட்டாக இறங்கக்கூடிய ஒரு வேல்யூவான நம்பராக இருக்கும். நமக்கு 8 வராத பட்சத்தில் சப்போர்ட் ஆகக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா 6. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் வரும் தாராளமாக வச்சுக்கலாம். என்னோடய கெஸ்ஸிங்கில் இதுதான் ஏ போர்டில் வரக்கூடிய கெஸ்ஸிங். பி போர்டில் பார்த்தோம்னா பி போர்டை பொறுத்த வரையிலும் ஒரு பெஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நான் கொடுத்த ஆல் போர்டு 2 கொடுத்துருந்தேன். ஆல் போர்டில் 2 வரும்னா அதே போல் நமக்கு பி போர்டில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் நம்பர் அப்படிங்கிற பார்த்தா நமக்கு 2 பி போர்டில் தான் இறங்க போகுது. நான் ஆல் போர்டில் சொன்ன 2 நமக்கு பி போர்டில் நிச்சயம் வந்து ஸ்ட்ராங்காக 100% வரக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. அதனால தான் கொடுத்து வச்சுருக்கேன். உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். கட்டாயப்படுத்த கிடையாது. இந்த 2 வந்து ஆட்டத்தில் இருக்கும். நிச்சயம் வந்து அந்த 2 வராபத்தில் சப்போர்ட்டாக வரக்கூடிய நம்பர் 1. 2 வராபத்தில் நம்ம சப்போர்ட்டாக 1 வந்து நிச்சயம் வந்து வரும். இதுதான் நம்மளோட பி போர்டில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் கெஸ்ஸிங்காக இருக்க போகுது. அதே போல் நமக்கு நெக்ஸ்ட்டு சி போர்டில் வரக்கூடிய பெஸ்ட்டான நம்பர் அப்படிங்கிற பார்க்குறப்ப சி போர்டில் நமக்கு இம்பார்ட்டன்ட் மீண்டும் கொடுக்கக்கூடிய நம்பரு 9. இந்த 9 நமக்கு சி போர்டில் இறங்கக்கூடிய சான்சஸ் வந்து 90%, 100% நமக்கு வந்து இருக்குது. அவங்க கணிப்பில் இந்த 9 வந்துச்சுன்னா தாராளமாக வச்சுக்கலாம். 9 மீண்டும் ரொட்டேஷன் நம்பராகவும் இருக்கும். இந்த 9 வராத பட்சத்தில் சப்போர்ட்டாக வரக்கூடிய நம்பர் 2. பி போர்ட்லேயும் 2 வருது, சி போர்ட்லேயும் 2 வருது கேள்விக்குறி இருக்கலாம். பிசியில் அப்படியே கூட வர வாய்ப்பு வந்து இருக்குது. ஏன்னா இம்பார்ட்டன்ட் இன்றைக்கி ஆட்டத்தில் 2 வந்து நிச்சயம் வந்து வரும். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். நம்ம கெஸ்ஸிங்கில் 2 வந்து நிச்சயம் வந்து வரப்போகுது. பி போர்டில் சொல்லாச்சு 2 வரணும். சி போர்டில் 2 வரும். அதுக்கடுத்து பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாக்ஸில் நேற்று 2 போர்டு வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒரு நம்பரில் 340 கொடுத்துருந்தோம், 720 கொடுத்துருந்தோம். அதுபோல் இல்லாமல் இன்றைக்கி வரக்கூடிய பெஸ்ட் நம்பர் 829 நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும். 829 நம்ம சிங்கிள் டிஜிட்டில் என்ன நம்பர் கொடுக்குறோமோ அது பாக்ஸில் அப்படியே நிச்சயம் வந்து வரும். நீங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். என்னோடய விஷயங்கள் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் இருக்கும் 829 618 நமக்கு இம்பார்ட்டண்டாக வரக்கூடிய நம்பரு. அதே போல் 429 அதன் பிறகு நமக்கு பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பரு. அதே 2 வந்து நமக்கு ஏ போல் வரக்கூடிய நம்பராக இருந்தால்
248 இதுபோல் நமக்கு வந்து கெஸ்ஸிங் நமக்கு வரக்கூடிய நம்பர் இருக்கும். 248, 618, 822 டபுள் 7 பேச்சு எடுபட்டால் பிசியில் 22 நமக்கு இறங்கக்கூடிய சான்சஸ் அதிகபட்ச வாய்ப்பு அது இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 822 கடைசியாக வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் அப்படிங்கிற பார்க்குறப்போ நமக்கு வந்து 505 வந்து நமக்கு ஏ போல் நிச்சயம் வரக்கூடிய சான்சஸ் வந்திருக்கும். 524